ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் 2026. கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த சிம்ம ராசி நிச்சயமாக 2026 ஏப்ரலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திச்சே தீரணும். ஜூனுக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃபே மாறப்போகுது. ஜூனுக்கு அப்புறம் தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்க போகுது. பொருளாதார விஷயங்கள் நல்ல மாற்றம், அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு. நிறைய பேர் பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கும் இல்லை இப்போதான் நான் அந்த பொசிஷனுக்கு போகணும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை இருக்கும். கடந்து வந்த பாதை இப்போ அடுத்த ஒரு 7 மாதத்துக்குரிய பாதையுமே முழுங்கிட்டு எப்படி வெளியே எடுக்க முடியும் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ நரகத்தில் இருப்பாங்க. சிம்மராசியோட வாழ்க்கை இந்த 2026 எப்படி அமைய போகுது? கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த சிம்ம ராசி நிச்சயமாக 2026 ஏப்ரலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திச்சே தீரணும். நிறைய சிம்ம ராசி என்று யாருன்னா விசாக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா விசா வந்துருச்சுன்னு நினச்சிங்க. 2026 உங்களுக்கு விசா வருது. போகக்கூடிய நாடு கூட சின்ன நாடுலாம் இருக்காது. யூகே, யூஎஸ், கனடா அந்த மாதிரி போவீங்க. சார் நான் வேலைக்கெலாம் கனடா போகல சார், அட்லீஸ்ட் ஒரு டூருக்காச்சும் நீங்கள் போகக்கூடிய சுச்சுவேஷன் நிச்சயமாக ஏற்படும். தந்தை வழியிலே நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனை ஓடுதுன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி காம்ப்ரமைஸ் ஆகி அந்த சொத்துக்குண்டான காசை மட்டும் இவ்வளோ பணத்தை புடி, எங்களுக்கு இந்த சொத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி உங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரோ சொல்லிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் சிம்மத்துக்கு நடக்க போகுது. காதல் சார் அப்படியே தொங்கிட்டு இருக்கு சார், தொங்கு பாலம் மாதிரினா அது கரெக்டாக இப்போ கட் ஆகிடும். இப்போ என்னன்னா சார் நான் பாம்பன் பாலத்தில் தொங்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சில பேர் தொங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்தீங்கன்னா காலி, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நூல் பிடிச்சி மேலே ஏறி வந்துடணும். ஏன்னா அந்த காதலை கட் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்களே வேணான்ற முடிவு ஆல்மோஸ்ட் 90% எடுத்துகிட்டு இருப்பீங்க. இந்த 2026 சிம்ம ராசியில் பிறந்த வாலிபர்கள்லாம் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, இந்த வருஷத்தோடு நான் குடிக்க மாட்டேயா, டிசம்பர் 30 நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக டைட்டாக குடிப்பான். சிம்ம ராசியில் பொண்ணும் நிச்சயமாக நடக்கும். அஷ்டம சனி இல்லை, கூடா நட்பு கேடா விலையும் தானே. கடைசி 2.5 வருஷமாக எக்ஸாம் எழுதி தோற்றவங்க, ட்ரிங்க்குக்கு அடிக்ட் ஆனவங்க, வீண் சண்டையில் போய் மாட்டினவங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம வச்சுங்க, மே மாதம் வரைக்கும் சிம்ம ராசி 2026 நம்மளுக்கு நிறைய நல்லது சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப டக்குன்னு வைப்பில் போய் எங்கேயும் குதிச்சிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கிணறுல தண்ணி வர வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் குதிக்கணும். 2ஆம் இடத்த என்ன பண்ணுவார், அங்கே மீனத்துலேருந்து சனி நேராக பார்ப்பார் வாக்குஸ்தானத்தை. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மேற்கு அப்புறம் பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது. தீய பழக்கங்கள்லேருந்து விடுபட போகிறீங்க. அந்த தொங்கிட்டு இருக்க அந்த காதல்லாம் கட்டாயி ஒரு புதிய திருமண வாழ்க்கை அமைய போது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. பொதுவாகவே நீங்கள் ஒரு சிறையிலிருந்து வெளியே வந்து சுதந்திரமாக பறக்க போகிறீங்க. உங்கள் கணிப்புப்படி சிம்ம ராசிக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது? சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாகவே டோட்டலாகவே 3 நட்சத்திரங்கள் சொல்லுவோம். அந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு 2.5 வருஷமாகவே பாதிப்பு. அதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்க பூர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மன அழுத்தம் ரொம்ப அதிகமான மன அழுத்தம் இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தம் பார்த்திங்கன்னா இவங்க பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அதை பிடிச்சிக்கிறாங்க. நீ சொன்னனால தான் இது நடந்துச்சுங்காங்க. ஆனால் இவங்க மனசார அப்படி யாரையும் நினச்சி சொல்லலை அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இந்த அழுத்தம், போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் எப்படா கடந்து போகும்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட இந்த 2026 அதை கடத்தி விட்டு உங்களை நல்ல வழி காட்டுவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் வரையும் பொறுமையாக காத்திருங்க. ஜூனுக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃபே மாறப்போகுது. ஜூனுக்கு அப்புறம் தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்க போகுது. பொருளாதார விஷயங்கள் நல்ல மாற்றம், அதே போல் பார்த்திங்கன்னா கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறவர் நேர்மையானவர் நாங்கள் புரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் கூட இருக்கவங்க எல்லாருமே உங்களை எப்படா உங்கள் நேர்மையை உடைச்சிடலாம், உங்களுடைய ஒரு உண்மையான தன்மையை உடைச்சி உங்களை எப்படி குனிய வைக்கலாம், எப்படி ஒரு ஃபீல் பண்ண வைக்கலாங்கிறதான் முயற்சி எடுத்துக்கிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூழ்ச்சி தான். இந்த சூழ்ச்சி எல்லாமே முறியடித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த 2026 உறுதியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு உறுதியாக நீங்கள் ஜனவரியிலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுடைய முயற்சி என்னவாக இருக்கணும்னா திருமணம், நமக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும். அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலையை
பயணிக்கணுங்கிற விஷயங்களை செயல்படுத்துங்க. திருமணம் முடித்தவங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா கட்டாயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் ஒரு பெண்கள் மூலமாக, அதாவது உங்கள் கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம். ஏன்னா பெண்கள் கேட்டாலே உடனே வந்துடுறாங்க கமெண்ட்ஸில், யார் சார் இது யார் சாருன்னு கேட்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பெண்கள் அப்படிங்கிறது உங்கள் கூட வேலை பார்க்குற சகோதரிகளாக இருக்கலாம். அதே போல் உங்கள் கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்களை பெற்றெடுத்த தாயாக இருக்கலாம். இந்த உறவுகளாகவும் இருக்கலாம். அதே போல் நீங்கள் உண்மையான அன்பு வச்ச உங்களுடைய தோழியாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உண்மையான அன்பு காட்டக்கூடிய ஒரு பெண்கள் மூலமாக உங்கள் லைஃப் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைக்க போது. சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் தான் சாதனையாளர். சார் மேடம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கணிப்புப்படி சிம்ம ராசிக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது? இவங்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய சேலஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வெளியே வரணும், ஒரு காரியம் தொடங்க போகிறேன், அதுக்கு சில விஷயம்லாம் நான் முடிச்சாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ஒரு சேலஞ்சஸ் நடக்கும். அது எப்படி நீ முடிப்ப, என்னையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி. ஸோ முடிவு தொடக்கம் இந்த இடைப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும். இவங்க யார் மேலே எந்த விதமான ஒரு கணிப்பை வச்சுருக்காங்களோ, என்ன ஜட்ஜ் பண்ணியிருக்காங்களோ அதுலேயும் ஒரு சேலஞ்ச் நடக்கும். அது தப்பு சரி அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் நடக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அந்த போராட்டத்தில் இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா யூனிவர்ஸ் அவங்களுக்கு கரெக்டான ஒரு வழியை கொடுத்துரும். ஸோ அந்த சேலஞ்சஸ் நடந்தாலும் இதுதான் உன்னுடைய பர்செப்ஷன், இதுதான் உனக்கானது, இதை தான் நீ முடிக்கணும், இதை தான் நீ தொடங்கணும் அப்படின்றத கிளியராக கொடுத்துரும். பட் அது கொஞ்சம் சேலஞ்ச் கொடுத்து தான் அது கொடுக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய திருப்பு முனையானது எந்தெந்த விஷயங்களை நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய பேரண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள், அம்மா அப்பா சைட்லேருந்து ஒரு திருப்பு முனையான விஷயங்கள் நடக்கும். பட் அது ஒரு குட் சைன் சொல்லலாம், பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்களில் ஒரு திருப்பு முனை நிச்சயமாக நடக்கும். நிறைய பேர் பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கும், இல்லை இப்போ தான் நான் அந்த பொசிஷனுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை இருக்கும். இவங்க என்ன ரூட்டில் போனாலும் அது வேறு ரூட்டில் போயிட்டு ஆனால் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அலாதியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். இவங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக பெண்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்களால பணத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். பெண்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் துறைகளில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட தொழிலை ஸ்டேபிள் ஆக்கிக்க முடியும். இது அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். மேற்கொண்டு ஆண்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா இல்லை அவங்களுடைய ஒய்ஃப் இல்லை அவங்களுடைய அக்கா, எல்டர் சிஸ்டர், ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் செய்யணும்னு இவங்க விருப்பப்படுறாங்கன்னா பணம் பொருள் சார்ந்து கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பாங்க. அதனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். ஆனால் அவங்க அதுக்கு வில்லிங்காக இருக்கணும். நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு வில்லிங்கோட செய்யணும். இந்த சிம்ம ராசிக்காரங்களோட கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது? இந்த 2026 அவங்க வாழ்க்கை எப்படி அமைய போகுது? அவங்க பாசிட்டிவாக எல்லாமே நகர்த்தி கொண்டு போகணும்னா என்னெல்லாம் செய்யணும், அதை பற்றி சொல்லுங்கள். 2026 சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒப்பனா சொன்னால் கடந்து வந்த பாதை இப்போ அடுத்த ஒரு 7 மாதத்துக்குரிய பாதையுமே ஒரு வாரத்தில் முடிக்குன்னா சித்திரவதை. அது சில விஷயங்கள் சொல்ல முடியாது. உள்ள அப்படியே முள்ள முழுங்கிட்டு எப்படி வெளியே எடுக்க முடியும் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ நரகத்தில் இருப்பாங்க. ஒப்பனா சொன்னால் சில இடங்களில் அது நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. கில்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது, ரொம்ப இன்ஃபீரியாக இருக்கிறது, எந்த விஷயத்தையுமே ஒரு ஆப்போசிட் கண்ணோட்டத்தில் பார்க்கறது. நிறைய பேர் போய் மாட்டின்னு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வேறு மதம் அல்லது வேறு ஜாதியினர் மூலியமான பிரச்சனைகள், தேவையில்லாத காதல், வயசுக்கு மீறின காதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மாட்டின்னு இருக்கு. நிறைய பேருக்கு ஃபேமிலியே ஓப்பனாக பிரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கக்கூடிய நிலைமை. இப்போ இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 8 months 9 monthsக்கு ஓடும். இதில் பெரிய ஒரு விமோசனம் என்ன தெரியுமா, நீங்கள் உங்களுக்கு ஈஸியான பிரச்சனை முடியணும், வழிபாடுகள் அப்படிங்கிறது தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உபவாசத்துக்கு விரதத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரத்துலையும் சம்பிரதாயத்திலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்கள் விரதம் இருக்கலைன்னா கடவுளாக உங்களை விரதம் இருக்க வைப்பான். அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடக்கும். விரயத்தில் போய் குரு உட்காந்துருக்கனால வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி யார் லேடிஸ் இருக்காங்களோ சரி, அவங்களுடைய மாதவிடாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில பேருக்கு இந்த பிசிஓடி, சில பேருக்கு பிசிஓஎஸ், சில பேருக்கு இந்த சிஸ்ட் மாதிரி விஷயங்கள்லாம் கர்ப்பப்பையில் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தை பிராப்தம்னு ரொம்ப ட்ரை பண்ணி நடக்காமல் தள்ளி போயிடுச்சுன்னா ஒரு 8 மாதத்துக்கு விட்டுறது தான் பெட்ரு. ஆனால் குரு மாறினாலும் சில இடங்களில் நமக்கு அந்த குழந்தை பிராப்தம் தள்ளி போகணும். இன்னொன்று 12ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா அந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு திருப்திகரமாக இருக்காது. சில பேருக்கு இந்த ஆட்டிசம் மாதிரி விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது குழந்தைகளுக்கு,
ADHD சிண்ட்ரோம் மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு எதிராக இருக்குது. இப்போதைக்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலையை நிரந்தரமா வச்சுக்கணும். அதாவது கேது ராசி லக்னத்துல செல்லும் போது பொதுவா அம்மாவுடைய ஹெல்த், வீட்டுல மூத்த பெண்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். அட் சேம் டைம் நல்லாவே போகும், எனக்கே பிடிக்கல வேலைன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சிம்பிள் சொல்யூஷன், இடத்த மாத்திடணும், வேற இடத்துக்கு போயிடணும், வேற ஊருக்கு போயிடணும், அங்க போய் செட்டில் ஆயிடணும். அதாவது சில விஷயங்கள் ரகசியமா இருக்கணும்னா அது ரகசியமாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 2026 அற்புதமா இருக்கும். வழிபாடுகள்ல நான் சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கண்டிப்பா விரதம் இருங்க. ராஜகணபதி வழிபாடு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக 2026க்கு உண்டு. சிம்மராசி நண்பர்கள் ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க.